மதுரை மீனாட்சி நீதிமான், நீதி ஆட்சி, நீதி அரசராட்சி, நீதி அரசராட்சி. முக்கால் சத்தியம். ராணுவம் அவன் டெல்லியில் இருக்கிறவன் கைலாசத்துல வந்து அவன் ஒப்படைக்கல. அவன் கூடிய சீக்கிரம் டெல்லி அடிபடுவான், நொறுக்கிடுவார். கைலாசத்துல வந்து ஒப்படைக்கல, அடி துவச்சி எடுப்பார். முக்கால் சத்தியம். டெல்லி பிரதமர் மந்திரி 2 பேரும் ஒப்படைக்கல, நொறுக்கிடுவார். பூதம் அரக்கன் உட்கார வச்சிட்டார். உட்காரு கடவுள்ரா. அவர் உட்கார்ந்து கணக்கு போட்டுக்கிட்டார். விளையாடா விளையாடாத, பூமி அழிச்சு வர, விவசாயம் பண்ணி சாப்பிடுவோம், உயிர் வாழ்றதுக்கு பூமி கொடுத்துருக்கேன், அநியாயப்பட்டு சேட்டை பண்ணாத. எல்லா கம்பெனியும் ராணுவம் முப்பட வானரப்பட தரப்பட எல்லாமே 2ஆம் நம்பர் ஓடுறது பூரா என்கவுண்டர் ஷூட்டிங் யார்டு, என்கவுண்டர் ஷூட்டிங் யார்டுல நொறுக்கிடுவான். அப்ப எங்க தடவை போ மக்கள் விவசாயம் பண்ணணும் உயிர் வாழ்றதுக்கு. தான் கடவுள் முற்றுப்புள்ளி வச்ச கணக்கு. புரிஞ்சிக்கோ. கணக்கு போட்டார். மதுரை மீனாட்சி கணக்கு எழுதிட்டேன். கோர்ட்டில் கேளப்பா, கீழே வழக்கறிஞர் கேளு. உனக்கும் உள்ளே இருக்கு, பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, பையனை வச்சிருக்க, என்ன கூத்தடிக்கான் அரசியல்வாதி, என்ன விளையாட்டாடுதான். ஒரு நாற்காலி சேர்க்கு என்ன ஆட்டம். இப்போ 1 வாரமா 7 நாளா என்ன தவிச்சான் சீட்ட நாற்காலி சேர்ல உட்கார்றதுக்கு. சுத்தி கிரங்கடிச்சு உட்காரா, உட்கார்றா, உனக்கு ஆசையா உட்காரு, உட்கார வச்சு அப்படி அடிப்பார். இப்பதான் அடி தெருமடி. தமிழ்நாடு வச்சு அடிக்கல, டெல்லி வரைக்கும் எல்லார விடுவார். முக்கால் சத்தியம். இந்த பேப்பர் அச்சடிச்ச பேப்பரை இப்ப பிடிப்பார். அந்த பேப்பர்ல தான் இப்ப வினை எல்லாரும் மாட்ட போறான். அரசியல்வாதி ஏற்கனவே மாட்டி உள்ள கிடக்கான். தப்பு செய்யாதீங்கடா, தப்பு செய்யறதுக்கு பூமியில கொடுக்கலாடா. பூரா பொன்முலையில பூரா ஆபாசத்துல பாலாக்குதான். விட்டு மது போதை இன்ஜெக்ஷன் மாத்திரை ஒரு சாக்லேட் மாதிரி கொடுத்து மயக்கி பிள்ளைகளை பாலாக்குறான்டா. பாய் பேயலாம் நுப்பாட்டா தெரியாடா அவங்களால. அரசியல்வாதி என்னடா கூத்தடிப்பான், இல்லை தெருக்கூத்து ஆடுதாண்டா அரசியல்வாதி. எல்லா பேரும் விவசாயம் பண்ணி தின்னுட்டு போங்கடா, தின்னு பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷம் போங்கடா. அரசியல்வாதி கூத்தடிக்கானா, ரோட்ல கூத்தடிக்கானா, அந்த கூத்தடிப்பு தாண்டா டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஊழலப்பட்ட மாநிலம் இலங்கை சுழல் வரைக்கும் கூத்தடிச்சு வச்சிருக்கான். உலக நாடே கூத்தடிக்கான் பாய்ப்பேலாம் போட்டாருடா. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பெண்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுதான் இந்த பேப்பருக்காக. பாவம், ஒரு நீதிமன்றமாவது ஜட்ஜி வழக்கறிஞர் ஐயா உட்கார்ந்துட்டாரு. நாடு பூரா பிள்ளைகளை பாழாக்குறான், ஐயாட்ட கேட்போம் அப்படின்னு ஒரு மனசு இறங்கி வாடியா. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கார் கடவுள். புரிஞ்சிக்கோ. பூரா ஏற்றுமதி இறக்குமதி பிள்ளைகளை கொண்டு போய் பேப்பருக்கா விட்டு பாழாக்குதான். அட பாய்ப்பேலா காட்டுறாரு. ஏற்கனவே என்கிட்ட நான் பெண்ணு என்ற அவர் காட்டுறதுக்கு எனக்கு பயப்படுவார். மனைவி பார்க்கக்கூடாது, நம்ம தான் உலகத்தை சுற்றி வரோம், என்ன அசிங்கமானது அகமானதா நம்ம பார்ப்போம் அப்படின்னு அவர் இறங்கி உள்ள போய் பார்த்து எல்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. பாய்ப்பேலாம் ஆடுதான் சீட்டுக்கு. இப்ப அரசியல்வாதி உன்னோட சேருவான். நீதிமன்ற கோர்ட்டில் கிடப்பா ஆணும் பெண்ணும் இப்போ உன்னோட சேருவான். தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் ஊடாலப்பட்ட மாநிலம் வரைக்கும் இலங்கை சேர மாட்டான். அது ஐயா கணக்கு தெரிஞ்சவொடனே அப்படியே துண்டு தூக்கா நிற்பான். அங்க இலங்கை வந்து கரெக்டா நிற்பான். இங்க டெல்லியில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் உன்னோட இப்ப ஏறுவான், உன்னோட நிற்பான். இதுக்கு ராணுவம் உள்ள அணைச்சி இழுத்து வருவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. கோட்டில் புரிஞ்சுக்கப்பா. பெண் பிள்ளைகள் போறா. கோயம்புத்தூர் பார், கரூர் சேலத்தை பார், ஈரோட பார். பாவம் பாய் ஒரு பேப்பருக்காக. அந்த பேப்பர் இருந்தா பிழப்பு ஓடும். 4 காசு கடன் வாங்கியிருக்கேன், எங்க கடன் வாங்கியிருக்கோம், கடன் கட்டணும். அது மானத்தை இழந்து போகுதப்பா. ஒரு நீதிமன்ற கோட்டை வழக்கறிஞர் இருந்து நீதிபதி ஜட்ஜி கோட்டாரு கண்ணீர் வரலையா? உன் கொலை ஆடலையா? கொலை ஆடலையா? பாவம் படைச்சத அசிங்கம் பண்ணுதான். அரசியல்வாதி விட்டு பழாக்குதான். பாய்ப்பேய முக்கால் சத்தியம். புரிஞ்சிக்கோ. எல்லா கணக்கும் முடிச்சு விவசாயம் கொடுப்பார். விவசாயத்து கணக்கு
மதுரை மீனாட்சி நான் பச்சை ஆடையில் நான் உட்கார்ந்தவா. மதுரை மீனாட்சி பச்சையத்தான் பூமியில் இருக்கணும், பசுமையாக இருக்கணும். முக்கால் சத்தியம்.